விடுதலை போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலையை எந்த இடத்துல அமைப்பது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்து அந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். சிலை எப்படி அமைய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தி இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த சிலை அவர் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினாரோ அதை போல இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். தீரன் சின்னமலை அவர்களுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே விடுதலை போராட்ட வீரர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல இடங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். அவர் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போகிற பொழுது மாவீரர் தீரன் சின்னமலை அவருடைய சிலை என்ன நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் எங்கள் இடத்துல கேட்பார்கள். நாங்கள் என்ன பணி நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் அவருக்கு வீடியோ மூலமாக அனுப்பிவிட்டு அவர்களை அதை பார்த்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பார்கள். எனவே இன்றைக்கு அவர்கள் திறந்து வைத்திருப்பது மகிழ்ச்சியை இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. அனைத்து சார்பான மக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அவருடைய தீரன் சின்னமலை அவருடைய வாரிசுதாரர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியையும் தலைவர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே வந்த பல தாய்மார்கள் அவர்களுக்கு உரிமை தொகை 5000 ரூபாய் எங்களுடைய அக்கௌண்ட்லே வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களே சொல்லிவிட்டார்கள், ஒருவேளை தேர்தல் நேரத்தில் இது வராமல் போனால் என்ன செய்வது, வேறு ஏதாவது வழக்குகள் போடப்பட்டு யாராவது அதை தடுப்பதற்கான ஏற்பாடு செய்துவிட்டால் நாங்கள் என்ன ஆவது என்று கருதி கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் நினைப்பதற்கு முன்னாலே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பணம் இல்லாமல் இருந்தால் அந்த அன்றாடம் செலவுகளுக்கு அவர்கள் சிரமப்படுவார்கள் என்ற காரணத்தால் அந்த பிரச்சனையே இல்லாத வகையிலே அதற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வை செய்திருக்கிறார்கள்.